ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு பொழுதுல இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்ததின் காரணமே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில சரியா செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தோடு தான். என்னை பார்த்ததும் மன மகிழ்ச்சியோட மன நிறைவோடு என்னை தொட்டு விட்டாய்தானே. நிச்சயமா நல்ல விஷயங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய சுப செய்தியோடு தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன். தினமும் நீங்க இப்படி தான் சொல்றீங்க, ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலைன்னு நீ யோசிக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. 1000 முறை நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் எப்போ எப்போ எது நடக்கணும்னு உனக்கு தலைவிதி எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தானே நடக்கும். இப்போதுதான் உனக்கான நல்லது நடப்பதற்கான காலகட்டம் வந்திருக்கு. இத்தனை நாளா நீ பல சமயங்கள்ல அவசரப்பட்டிருக்க, ஆத்திரத்தோட நடந்திருக்க. பல சமயங்கள்ல பதட்டப்பட்டும் பயப்பட்டும் கூட சில விஷயங்களை தவறா செஞ்சிருக்க. இப்போது எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு சிறப்பாக முடிவெடுத்து நீ செயல்பட்டினா எந்த ஒரு துன்பமுமே உன் வாழ்க்கையில உன்னை வந்து சேராது. அதிலும் பொறுமையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைய நான் நிச்சயம் பொக்கிஷமாக ஆக்கி காட்டுவேன் என் செல்லமே. அடுத்தவங்க 1000 வழிகளில் முன்னேறி ஏதாவது ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம், ஆனால் நீ என்ன செஞ்சு முன்னேற முடியுன்ற உனக்கான சிறந்த வழியை நீயே உருவாக்கி கொள்ள முயற்சி செய். வெற்றிங்கிறது உனக்கு ஒன்றும் கிடைக்காத பொக்கிஷமோ புதையலோ கிடையாது. இந்த வராகி அம்மா மனசு வச்சேனா இந்த நிமிஷமே கூட உன் வாழ்க்கைய பொக்கிஷமாக மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நான் ஒருபோதும் பொய் சொன்னது கிடையாது. நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். ஆனால் நீ ஆசைப்படுறத அடையிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி சேரணுங்கிறத நீ தான் யோசிக்கணும். நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த வராகியம்மா நிச்சயமாக அற்புத பலனை பரிசாக கொடுப்பேன். உனக்கு துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் இருக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் உனக்காக யாரும் உதவி செய்ய மாற்றாங்களே நினைச்சு நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக மட்டும்தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் வராகி தாய் உன்னை பார்க்க வந்தேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எல்லாமே இரவோடு இரவாக சரியாகி நாளைக்கு நீ நினைச்சது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. எனக்கு இது வேணுன்றது ஆசை, எனக்கு மட்டுமே வேணுங்கிறது பேராசை. உனக்கு எது வேணும்னாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து கேட்டினா கண்டிப்பாக உனக்காக நான் செஞ்சு தருவேன். ஆனால் அது அடுத்தவங்க யாருக்குமே கிடைக்கவே கூடாது. எனக்கு ஒரு கண்ணு போனால் இன்னொருத்தருக்கு 2 கண்ணு போகணும்னு இப்படிப்பட்ட துர் எண்ணங்களோட கெட்ட சிந்தனைகளோட வாழ்க்கையை வாழ்வது சரியாக இருக்காதல்லவா. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு என் அன்பு பிள்ளையான நீ வாழ தயாராகு. பெரிய மலையை கடந்து போகிறதுக்கு தைரியம் எவ்வளவு முக்கியமோ, மலை மீது தைரியமாக ஏறி போய் உச்சத்தில் நிற்கிறதுக்கு ஆசையும் முயற்சியும் தைரியமும் எவ்வளவு முக்கியமோ, அதே போல உன் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தை கடந்து போவதற்கு உனக்கு புத்திசாலித்தனமும் அவசியம். எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் புத்தி கூர்மையை பயன்படுத்தி சரியாக செய்துவிடு என் செல்லமே. நீ நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உன்னை அலட்சியமாக நினைச்சாங்கன்னா, உன்னை உதாசீனப்படுத்துறாங்கன்னா அதுக்காக நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இன்னைக்கு அலட்சியமா தெரிஞ்ச நீ நாளைக்கு நிச்சயமாக பொக்கிஷமாக மாற்றப்படுவாய். நான் தான் உன்னை பொக்கிஷமாக மாற்ற போறேன். எல்லாரும் உன்னை பாராட்டி பேரும் புகழும் பெருமையும் கொண்டு பேசும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. நீ முற்பிறவியில செய்த ஊழ்வினையும் நீ செய்த கர்ம வினையும் இப்போது உன்னை சூழ்ந்து பாடாப்படுத்தினாலும் சரி,
நீ நம்பின உறவுகளும் சொந்தங்களும் உன்னை ஏமாத்தினாலும் சரி, எதுவுமே உன் வசம் இல்லைன்ற நிலைமை வந்தாலும் சரி, நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல யாருக்குமே உன்னுடைய உழைப்பும் கஷ்டமும் உன்னுடைய மனவேதனையும் பிரச்சனையும் எதுவுமே தெரியலையே. எல்லாரும் நான் என்னவோ நல்லா இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நினச்சி நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே என் மகளே. உனக்கு யாரெல்லாம் பிரச்சனையை கொடுக்குறாங்களோ, உனக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, அதை அவர்களுக்கே திரும்ப சரியான நேரத்தில் பல மடங்காக நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த மாயையான உலகத்தில் நீ எதை நேசிக்கிறியோ, உனக்கு எது பிடிக்குதோ, உன் வாழ்க்கைக்கு எது அவசியம்னு நீ நம்புறியோ, அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது உனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். உனக்கு உரிமை உண்டு என்றாலும் மரியாதை இல்லாத இடத்துல நீ ஒதுங்கி இருப்பது தானே நல்லது. உறவுகள் நம்மளை பெருசாக நினைப்பாங்க, நமக்காக வந்து நிற்பாங்க, நமக்கு எல்லா விதத்திலும் உரிமை இருக்குன்னு நீ வேணும்னா எல்லாரையும் பெருசாக நினைக்கலாம், ஆளாக போய் முக்கியத்துவம் கொடுத்து நிற்கலாம். ஆனால் எல்லாரும் அதே போல் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, மரியாதை கொடுக்குறாங்களான்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீன்னா இந்த உலகத்தை பற்றின எல்லா உண்மைகளும் உனக்கு புரிய வரும். கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரேன். இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த வராகி அம்மா நான் தீர்த்து வைக்க போகிறேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியாக நாளையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான்ற நிலைமைக்கு மட்டும் நீ வந்துடாத. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டுள்ளவளாக இருக்கேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ படுற எல்லா கஷ்டமும் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுறதுக்காக தான் நான் கொடுக்குறேங்கிறது. நீ வாழ்க்கையில் உயரணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன் உடல் மன ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி வச்சு உன் வாழ்க்கையில் நான் குடிபுக போகிறேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உன் கைகளில் வந்து சேரும். நான் உனக்கு கொடுக்க போகிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. உனக்கு எது பிடிச்சுன்னாலும் சரி, நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் சரி, அதை அடைவதற்காக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்ய போராடு, முயற்சி செய். கண்டிப்பா இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும். பணம் கிடைக்காம இருந்தாலும் சரி, நகை சொத்து சுகம்னு மன அமைதி நிம்மதியிலேருந்து நீ இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து நான் ஒப்படைக்கிறேன். உனக்காக யாருமே இல்லை, உனக்கு உதவி செய்யவும் ஆதரவு செலுத்தவும் யாருமே இல்லைன்னு மட்டும் நீ நினச்சிடாத. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்கு துணையாகவும் நான் எப்போதுமே இருப்பேன் என் செல்லமே. முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. இந்த வராகி தாய் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த நல்ல காரியத்தையும் சுபமங்களகரமான நிகழ்வுகளையும் உனக்கு சுமூகமாக நடத்தி முடிக்கிறேன். எப்போதுமே நான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சதே கிடையாது. உன் மனசில் உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சந்தோஷமாக செய். நிச்சயமா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தேடிக்கிட்டு இருக்க எல்லாமே உனக்குள்ளதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்படுவதை அடைவதற்கு என்ன செய்யணுன்ற அந்த விஷயங்களையும் உனக்குள்ளேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருந்ததுன்னா, நீ செய்யக்கூடிய முயற்சி சரியாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். எப்போவுமே
பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீ கேட்காத. ஏன்னா மனித வாழ்க்கையினாலே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். என்னாலையும் அதை உனக்கு கொடுக்க முடியாது. பிரச்சனைகளே இல்லாமல் மனித வாழ்க்கையை அமையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை என்கிட்ட கேட்டினா உனக்கு துணையாக, சக்தியாக, ஆதரவாக நான் நின்று கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எப்போதுமே நல்ல நேரம் நடக்கும்னு எதிர்பார்க்குற எல்லாரும் அதுக்கான காலத்தை எதிர்நோக்கிக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்க கூடாது. கடந்து போன காலம்தான் சிறந்ததுன்னு நினைக்காத. கடந்த காலத்தை விட, உனக்கு பிடிச்ச நாட்களை விட இனி வருங்காலத்தில் எல்லாமே உனக்கு பிடிச்சது போல சந்தோஷத்தை தரும் விதத்தில் இந்த வராகியம்மா நான் வேலை செய்கிறேன். இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சிறந்ததாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அதுக்கு இந்த நிகழ்காலத்தை நீ நல்லபடியாக வாழணும். இந்த நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வீணாகவோ அலட்சியவோ நினைக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக வேலை செஞ்சு பொக்கிஷமானதாக, பொன்னானதாக நினைக்க ஆரம்பிச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் அதை மனதிருப்திக்குரியதாக செய்ய பழகு. கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதை கடந்து உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன்னை யாரும் அவங்களா வந்து காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ முடியாது. நீ எந்த மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, யார் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க தான் அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திடுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. நீ தேவைக்கு அதிகமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை காயப்படுத்திடுவாங்கன்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் யார் யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுன்றத நீ முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ எந்த மனிதரையும் சார்ந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை அல்லவா? இந்த உலகத்தில் நீ வாழ்கிறது அடுத்தவங்களுக்காக கிடையாது. மற்றவங்களுக்காக நீ எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீ இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக, மகிழ்ச்சியாக, பயனுள்ள விதத்தில் வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் 100னா இனிமே நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது என் செல்லமே. அதனால் வாழ்க்கையை நினச்சி சலிக்கவோ சங்கடப்படவோ செய்யாதே. இனிமே நீ கற்றுக்க போகிற பாடங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிரந்தர மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் விதத்தில் தான் இருக்க போகுது. நீ ஒருபோதும் எதை யோசிச்சுமே கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. என் தங்கப்பிள்ளையான உனக்கு உன்னுடைய பல நாள் கஷ்டங்களை போக்கி இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கி கொடுக்கிறேன். இந்த நாள்ல இருந்து பல விஷயங்கள் இரவோடு இரவாக முடிவுக்கு வந்து நாளைய நாள் முதல் நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நல்லது நடக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் தடையோ தடங்களோ பிரச்சனையோ சிக்கல்களோ வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ நினச்ச எல்லா காரியங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நீ நல்லபடியாக முடித்து கொள்வாய். யாராவது ஒருவர் பசியோடு இருக்கும்போதும் அல்லது கவலையில் இருக்கும்போதும் அவங்களுக்கு தேவையான உணவையும் மன ஆறுதலையும் நீ கொடுத்துட்டினா அதுதான் நீ இந்த வராகியம்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். நீ கஷ்டப்படும்போது நான் எப்படி இன்னொருத்தர் ரூபத்தில் வந்து உதவி செய்வேன்னு சொன்னேனோ அதே போல தான் இல்லாதவர்களுக்கும், எளியவர்களுக்கும், வறியவர்களுக்கும், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீ போய் உதவி செய்யும்போது ஓ ரூபத்தில் நான் இறங்கி அவர்களுக்காக வேலை செய்வேன் என்பதை புரிந்துகொள். நீ நல்ல குணத்தோடு இருக்கும்போது உன் மனசுக்குள்ள நான் புகுந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் வேணும்னா உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் நீ தோத்து போயிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க போகிற. எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட யாராவது ஒருவரை உனக்காக துணையாக அனுப்பி உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா கண்டிப்பாக திருப்பு முனையை கொண்டு வருவேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே என் செல்லமே. எப்போவுமே
எல்லார்கிட்டையும் போய் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ற, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உனக்கு எது சந்தோஷம் எது சங்கடம்னு எந்த முக்கியமான விஷயங்களையும் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே. ஏன்னா நீ சந்திக்கிறவங்க எல்லாரும், நீ பார்க்குறவங்களும் பேசுகிறவங்களும் எல்லாரும் நல்லவங்கன்னு நீ முடிவெடுக்க கூடாது. எந்த நேரத்தில் யார் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக உனக்கு அவசியம் இல்லாதவர்களையும் நீ சந்திச்சுக்கிட்டு தான் இருக்க. அதனால எல்லாரிடமும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பக்குவமாக நீ நடந்துக்க வேண்டும் என் செல்லமே. புரிந்து